இயற்கையான முறையில் நாங்கள் எங்களோட தோலை வந்துட்டு பிரகாசம் அடைகிறதுக்கு, அதாவது பிரைட் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் அதில் யூஸ் பண்ணுறதால எங்களோட ஃபேஸ் ஆனது என்ன செய்யும், கட்டாயம் டேமேஜ் அடையும். ஸோ அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால், சில இயற்கையான வழிமுறைகளை பேணுவதன் மூலம் என்ன செய்யலாம், எங்களோட ஃபேஸை நாங்கள் பிரைட் பண்ணலாம், அதாவது எங்களோட ஸ்கின்னை வந்துட்டு பிரைட் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமாகத்தான் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். முதலாவது பார்ப்பீங்களா இருந்தால், நாங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயம் எங்களோட ஃபேஸை வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 தடவையாவது க்ளீன் பண்ண வேண்டும். நாங்கள் 7 மாத வரைக்கும் என்ன செய்யலாம் சொன்னால், ஹெர்பல் ப்ராடக்ட் அதில் இருக்கிற ஃபேஸ் வாஷ் அதில் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபேஸ் வாஷோட சேர்த்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால், இயற்கையான சில மூலிகைகளையும் பயன்படுத்தலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், சந்தன பவுடர், முல்தானி மெட்டி, இதோட கொஞ்சம் சிறிதளவு தேன் சேர்த்து என்ன செய்யலாம் சொன்னால், எங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம். இப்படி வாஷ் பண்ணுவதன் மூலம் எங்களோட ஃபேஸில் இருக்கிற எண்ணத்தன்மையானது நீங்கும், பிரகாசம் உண்டு எங்களோட ஃபேஸுக்கு இது என்ன செய்யும் சொன்னால் பெற்றுத்தரும். அடுத்தது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட ஃபேஸில் வந்துட்டு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நாங்கள் இயற்கையான வழிமுறைகள் மூலமே தயாரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடுகானது வந்துட்டு இயற்கையான முறையில் வந்துட்டு என்ன செய்யும் சொன்னால், எங்களோட ஃபேஸுக்கு, ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்துட்டு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதாவது எங்களோட ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் சர்க்கிள் அதில் ரிமூவ் பண்ணுறதோட, ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்களை ரிமூவ் பண்ணுற இப்படியான விஷயங்களை இது பெற்றுத்தரும். நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கடுகு பவுடரை வந்துட்டு தயிரோட மிக்ஸ் பண்ணி எங்களோட ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஒரு 15 நிமிடம் இப்படி நாங்கள் செஞ்சது பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி விடணும். இதை நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு வரணும். அடுத்தது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன பருக்கள் தோன்றது அல்லது வந்துட்டு எங்களோட ஃபேஸில் இருக்கிற ஒரு ஷைனி அப்பியரன்ஸை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் கொண்டு வரலாம். ஃபேஸை வந்துட்டு என்ன செய்யலாம், மென்மையான ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் மாற்றலாம். அதாவது எங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுறதால நாங்கள், உங்களுக்கு தெரியும், நம்மள ஒரு இடத்த நாங்கள் பொலிஷ் பண்ணுவோமாக இருந்தால் ஒரு ஷைனியான அப்பியரன்ஸ் வந்து தோன்றும். ஸோ அதை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஸ்க்ரப் பண்ணுவதன் மூலம் கொண்டு வரலாம். இதற்கு நாங்கள் இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தலாம். எங்களுக்கு எங்களோட சுகர் இருக்குதானே, சுகர் வந்துட்டு ஒரு இயற்கையான நல்ல ஒரு ஸ்க்ரப்பை வந்து சொல்லப்படும். இந்த சுகரை நாங்கள் எடுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி கொள்ளணும். ஃபைன் பவுடர் பண்ணி இதோட நாங்கள் என்ன செய்யலாம், தேன் சிறிதளவு, அதோட வந்துட்டு எலுமிச்சம்பழ சாறு சிறிதளவு மிக்ஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் ஸ்க்ரப் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5 அல்லது 10 நிமிடம் உங்களோட ஃபேஸை வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணினா போதும். கடுமையாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அழுத்தத்தை பிரயோகித்து, அதாவது ஹார்டாக நாங்கள் ஸ்க்ரப் பண்ணாமல் மென்மையான முறையில் நாங்கள் இந்த ஸ்க்ரப்பை நாங்கள் செய்ய வேண்டும். இதை நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் செஞ்சு வரணும். அடுத்தது 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஸ்டீம் செய்ய வேண்டும். அதாவது துளசி இலைகள் இருக்குது, அல்லது துளசி இலைகள் கிடைக்காத விடத்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால், ரோஜா பூ இதழ்களை வந்துட்டு ஒரு சுடுதண்ணியில் போட்டு நாங்கள் எங்களோட ஃபேஸில் படுற மாதிரி நாங்கள் ஆவி பிடிக்க வேணும். இப்படி நாங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸில் ஏற்படுகின்ற இந்த ஏஜிங் ப்ராசஸ், அதாவது தோல் சுருக்கம் இருக்குதானே, இந்த தோல் சுருக்கமானது ஏற்படாமல் இது என்ன செய்யும் சொன்னால் பாதுகாக்கும். ஸோ இந்த 3 வழிமுறைகளை நீங்கள் கட்டாயம் தொடர்ச்சியாக பேணி கொண்டு வருவீங்களா இருந்தால், இயற்கையான முறையிலே நாங்கள் எங்களோட ஃபேஸில் வந்து ஒரு பிரைட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுவதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு சன்க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். SP30+, அதாவது SP30 3+ இருக்கிற சன்க்ரீமாவது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆளுக்குரிய ஸ்கின் டைப்பை பொறுத்து சன்க்ரீமோட டைப்பானது வித்தியாசப்படும். இது சம்பந்தமான இன்னும் ஒரு வீடியோ பதில் நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் சன்க்ரீம் யூஸ் பண்ணுறதால எங்களோட டோன் ஆனது அதிகரிக்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் வெயிலில் போகும்போது சூரிய கதிர்கள் மூலம் என்ன செய்யலாம் சொன்னால், எங்களோட மெலனின் ஆனது உற்பத்தி அதிகரிக்கப்படுவதன் காரணமாக எங்களோட டோன் ஆனது அதிகரிக்கப்படும். ஸோ இதை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால், தடுப்பதற்கு நாங்கள் சன்க்ரீம் அதில் யூஸ் பண்ணலாம். சரி, இன்னும் ஒரு மருத்துவம் அல்லது அழகு குறிப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.